வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவனாசிரியர் இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டது. ஸோ இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஃபெயில் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு சப்ஜெக்ட்டு 2 சப்ஜெக்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் அதிகமாக 11th ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஸ்கேன் காப்பி ரிசல்ட் ரிலேட்டடாக டிஜி பள்ளி கல்வித்துறை என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அந்த தேதி ஜூன் 4ஆம் தேதி வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னதாகவே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 31க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி ரிசல்ட் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அதாவது 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நீங்கள் தேர்வு எழுதிய உங்களுடைய விடைத்தாளை வாங்கி பார்க்கலாம். அதில் பேப்பர் வேல்யூஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, டோட்டல் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு, அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடோட்டல் ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் வந்து மிஸ் ஆகிருக்கும். சென்டம் மார்க் எடுத்தவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து எப்படி இருக்கும் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி 11th வந்து பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்குவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 11th சென்டம் மார்க் வாங்கியிருப்பாங்க. அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி பார்க்கலாம், ஒரு மெமரிக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான ஸ்கேன் காப்பி அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு மாடல் ஸ்கேன் காப்பி வந்து காட்டுறேன் +1க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடுறேன். 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஸ்கேன் காப்பி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 11th பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்கேன் காப்பிங்கிறது இப்படி தான் இருக்கும், சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா +1 HSC பயோ பாட்னி 35 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கேன் காப்பி இருக்கும். கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 35 அவுட் ஆஃப் 35 வாங்கியிருக்காங்க. ஸோ எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி இது நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இப்படி செக் பண்ணணும். இப்போ 8 1 மார்க்கும் கரெக்டாக எழுதிருக்கனால 8 மார்க் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்னாப்சிஸ் கரெக்டாக எழுதிருக்கனால 2 மார்க் போட்டிருக்காங்க. அப்போ ஓவராலாக டோட்டல் பண்ணும்போது ஸோ 9 + 2 டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். இந்த பேஜில் வந்து 10 மார்க் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்டர் பொட்டன்ஷியலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புக்கில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறதுனால 2 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீ பாயிண்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக எழுதியிருந்தால் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதையால் சரியாக வேல்யூஷன் பண்ணாமல் போயிருக்கலாம். கரெக்டாகவே எழுதியிருப்பாங்க, தெரியாத வந்து கவனக்குறைவால் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ஃபெயிலியர்ஸ் வந்திருக்கும், சென்டம் மார்க் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் எதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பள்ளி கல்வித்துறை மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. உங்களுடைய ஸ்கேன் காப்பி ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி பார்க்கலாம். எப்படி வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எதனால் மார்க் குறைச்சிருக்காங்க, எதனால் ஃபெயில் பண்ணியிருக்காங்க, எதனால் சென்டம் மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கேன் காப்பியை வாங்கி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கேன் காப்பிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11th எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி 12th தான் பேப்பர் வேல்யூஷன் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. கீ ஆன்சரில் இருக்கிறத வச்சு தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்கேன் காப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வாங்கி பாருங்கள். பை சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகவும் இருக்குது. அதே மாதிரி ரீடோட்டல் பண்ணுறதுல கரெக்டாக டோட்டல் பண்ணலன்னா டோட்டல் வந்து கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது மெட்டீரியலில் படிச்சுட்டு நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் போடல அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. கீ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் கீ ஆன்சரில் புக்கில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் இருந்தால் தான் மறுபடியும் ரீவேல்யூஷன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் நினச்ச மார்க் வந்து கொடுப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், புக்கில் இல்லாத பாயிண்ட் நான் வேறு நோட்ஸ் எழுதியிருக்கேன் அப்படின்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ரீவேல்யூஷனில் மார்க்கு குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம். அதனால் நீங்கள் புக்கில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீவேல்யூஷனில் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது மிக அதிகமாகவும் இருக்கிறது. ஸோ ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 11th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடித்ததுக்கப்புறம் உங்களோட 11th 12th மார்க் ஷீட்டு ஒட்டுக்காக கொடுப்பாங்க. அதனால் 11th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பார்ப்பாங்க. எந்த காலேஜில் சேர்ந்தாலும் சரி, அப்போ 11th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, 12th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பராக இருப்பாங்க, 11th 500க்கு மேலே வாங்கியிருப்பாங்க, 12th 500 மேலே எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களோட மார்க் ஷீட்லாம் பார்த்து வந்து பார்த்தோன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனால் இதுவும் முக்கியம்தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th கொஞ்சம் நல்லா படிங்க. நீங்கள் நீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் வந்து உங்களுடைய 12th மார்க்லாம் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும். அதனால் நீங்கள் நீட்டுக்கு படிக்கிற மாதிரி இருந்தால் இப்போலேருந்தே ஸ்டேட் போர்ட் புக்கு +1 +2 பயாலஜி பாட்னி ஜுவாலஜி எல்லாத்தையும் நல்லா படிங்க. இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கெமிஸ்ட்ரி அதே மாதிரி ஃபிசிக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ +1 வந்து சாதாரணம் தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜை வந்து நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கு +1 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு பயோ பாட்னியில் 35 அவுட் ஆஃப் 35 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பேப்பர் வேல்யூஷன் கேம்பில். ஸோ அதே மாதிரி டிஎன்ஏக்குமே இப்போ டயக்ராமுக்குலாம் மார்க் இல்லாதனால டயக்ராமுக்கு 0 மார்க் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கரெக்டாக டிஎன்ஏ ரிலேட்டடாக ஒரு 5 பாயிண்ட் இருக்குது புக்கில் இருக்கிற மாதிரினா 5 மார்க் வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அதில் எங்கேயும் குறைக்க மாட்டாங்க. பயோசுவாலஜிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 35 அவுட் ஆஃப் 35 வாங்கியிருக்காங்க. ஹெச்எஸ்சி பயோசுவாலஜி கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாகவும் 35 அவுட் ஆஃப் 35. இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் ஒரு சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கேன் காப்பி பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து 29, 30, 30, 31 கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா எப்படி ஸ்கேன் காப்பி 11th, 12th, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடுறதுக்கு அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும், என்ன டைப்பில் வருது, என்ன பேட்டர்னில் அனுப்புகிறாங்க. ஸோ ஸ்கேன் பண்ண பேட்டர்னில் தான், ஜெராக்ஸ் பண்ண பேட்டர்னில் தான் உங்களுக்கான ஸ்கேன் காப்பி எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 10த்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டில் மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இதே ப்ராசஸ் இதே ப்ராசஸை அப்ளை பண்ணி 12க்குன்னு போட்டு இதே ப்ராசஸ் அப்ளை பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கீ பாயிண்டில் இருக்கிற மாதிரி கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். ஸோ ஸ்கேன் காப்பி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மண்டே 27னா இன்னும் 28, 29, 30, 31, 30க்குள்ளே வந்துடும். கண்டிப்பாக வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா June 1 பார்த்தீங்கன்னா சாட்டர்டேயில் வரலாம், சண்டே வரத்துக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மண்டே வரலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டியூஸ்டே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வந்து போடுறதுக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்வால்மெண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ கவுன்சிலிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் இருக்குது, அதே மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரீடோட்டலில் ரீவேல்யூஷன் போட்டு அந்த மார்க் வந்து அது மறுபடியும் நம்மளுடைய மார்க் ஷீட்டில் அப்டேட் ஆகிறதுக்கு எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் எண்டுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஆயிரும். அதனால் இப்போயிலேருந்தே ஸ்கேன் காப்பி ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை மாணவர்கள் எல்லாமே மேற்கொள்ள முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேன் காப்பி அப்டேட் பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க. டிஜியிலேருந்து அஃபிஷியலாகவே அப்டேட் கொடுத்துருக்காங்க. 30, 31க்குள்ளே கண்டிப்பாக ஸ்கேன் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.